வெல்கம் டு ஷானு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சம்மர் ஸ்பெஷல் ட்ரிங்க் தான், நுங்கு சர்பத். சம்மர் வந்துட்டாலே நம்ம ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும்னு நினைப்போம். ஸோ நுங்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த ஈஸியாக பண்ணக்கூடிய சர்பத் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இது பண்ணுறதுக்கு 5 நுங்கு எடுத்திருக்கேன். நுங்கு வந்து நல்ல எலசாக பார்த்து வாங்கிக்கோங்க, கல் மாதிரி இருக்கிறது நல்லா இருக்காது. இந்த நுங்கை நீங்கள் அப்படியே கழுவிட்டும் யூஸ் பண்ணலாம், தோலோட யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதில் நிறைய சத்து இருக்குது. இப்போ நான் இன்னைக்கு தோலை எடுத்துட்டு தான் பண்ண போறேன். அதனால இந்த நுங்குல உள்ள தோலெல்லாம் ஈஸியா இந்த மாதிரி எடுக்க வந்துடும். உடையாம அதை எடுங்க, ஏன்னா நுங்குக்குள்ள ஒரு தண்ணி இருக்கும், அது ரொம்ப சுவையா இருக்கும். அதனால அதை வேஸ்ட் பண்ணிடாம அந்த தோலை மட்டும் கவனமா பிரிச்சு எடுத்துடலாம். இதே மாதிரி நான் எல்லா நுங்குக்கும் எடுத்துட்டு நான் காட்டுறேன். பாத்தீங்கன்னா தோலெல்லாம் ஃபுல்லா எடுத்துட்டேன். இந்த மாதிரி இருக்கணும், பாத்தீங்களாலே உங்களுக்கு தெரியும், ஜெல்லி மாதிரி இருக்கணும். அந்த நுங்கு தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதோட தண்ணியும் நான் வேஸ்ட் பண்ணல, அப்படியே இருக்கு. இப்போ இதை நம்ம மிக்சியில போட்டு அரைக்காம இந்த ஸ்பூனை வச்சு லேசா மசிச்சு விட்டுக்கணும். அந்த நுங்கோட இது 1-2 அப்படியே இருக்கணும். ஸோ லேசா ஸ்பூனோ ஏதாவது கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கணும். அந்த நுங்குக்குள்ள தண்ணியும் இது கூடயே சேர்ந்து கலந்துருக்கு. இப்போ நம்ம எந்த டம்ளர்ல சர்பத் கலக்க போறோமோ அதுல இந்த நுங்கை சேர்த்துடலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சிரப் சேர்க்க போறேன். இதுவும் ரொம்ப குளிர்ச்சியா தரக்கூடியது, உடம்புக்கு ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இதுலயே சுகர் இருக்கும், அதனால எக்ஸ்ட்ரா சுகர் சேர்க்க தேவையில்லை. இது கூட ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துடலாம். அவ்வளவுதான், எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இந்த டம்ளர் ஃபுல்லா நிரம்புற வரைக்கும் சில்லுன்னு இருக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஃபுல்லாக சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கி விட்டுருங்க. ஏன்னா நன்னாரி சிரப் அப்படியே அடியில் போய் தங்கியிருக்கும். நல்லா கலந்தாதான் அதோட சிரப் ஃபுல்லாக இந்த ஜூஸில் கலக்கும். இதை நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி 2-3 ஐஸ் கியூப்ஸ் வேணும்னாலும் இது மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான, உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய நுங்கு சர்பத் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக இந்த சம்மரில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.